இந்த வாலிபத நியாயம் கம்மன் கடல இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, இலங்கையில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. கம்மன் கழகம் வந்து இப்ப எல்லா உலகத்திலும் எல்லா இடத்தையும் பயிர் இருக்குது. ஆனா இந்த கம்மன் கழகத்தில் இதுவரை கம்மன் கோட்டை முடிச்ச அவருக்கு முடியாம கத்தரிக்கொள்ளிய தெரியுமா? இந்த வாலிபதை நியாயம் தான். இன்னும் இந்த வாலிபதை ராமன் வாலி வளர்த்தாரே, இதுக்கு இன்னும் நியாயம் கண்டுபிடிக்கல. எப்படின்னா வாலி வாலி இல்லாம இந்த கிஷ்கிந்தையில வாலியுடைய சுக்ரீவன் இல்லாமலே ராமாயணத்தை கொண்டு போயிருக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு பெரிய முடிச்ச கொண்டு போட்டு விட்டாரு. இது 2000 வருடங்களுக்கு முந்தி வடமொழியில் இருந்துச்சு. கம்பன் என்ன பண்ணாரு, நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி எழுதினாரு. எழுதும்போது 6 காண்டம், 6 காண்டத்துல இந்த கிஷ்கிந்தா காண்டம், இந்த வாலிபதை படலாம் இது வரைக்கும் எந்த நீதிபதியாயும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்முடைய கிருபானந்த வாரியாரு அவர் என்ன பண்ணாரு, இதுக்கு என்ன அவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு. எப்படின்னா வாலிபத நியாயத்தை எப்படி சொல்றாருன்னா, ஒரு மேடை நாடகம், மேடை நாடகத்துல ஒரு டைரக்டர், ஒரு ராஜர், ஒரு 15 நடிகருக்கு ஒரு நாடகம் சொல்றாரு. அப்படி நாடகம் நடத்தும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு பெண் வேஷமோ ஆண் வேஷமோ கொடுக்குறாரு. அவன் நடிக்கும் பொழுது அவன் சொல்லி கொடுத்த வசதியோ பாட்டியோ மறந்துட்டு அவன் என்ன பண்றான், வேற எதிர்மாலை செஞ்சிடறான், பாட்டிடுறான். உடனே பார்த்தாரு ராஜர், அதனால என்ன பண்ணாரு, சீனை அடிச்சாரு. சீனை அடிச்சு அது தப்பு பண்ணல, அவன் உள்ள அதுபோல வாலிபதை நியாயம், அதாவது வாலி இருக்கிறான், அந்த வாலி நல்லவனா கேட்டவனா அது பார்க்கும்போது உண்மையிலே வாலி நல்லவன் தான். ஏன்னா வாலி இருப்பது எங்க காட்டுல, கிஷ்கிந்தையில. அந்த கிஷ்கிந்தையில இருக்கிற எந்த குரங்குக்கும் ராவண பத்தி தெரியாது. ராவண பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் வாலிதான். அது மட்டுமல்ல, தெரிஞ்ச ஆள் மட்டும் இல்ல, ராமன் மீது கட்டி கொண்டவன், ராமன் மீது விடாத நம்பிக்கை. சொன்னார என் பொண்டாட்டியாக அவர் சொன்னா, சாரவன் சொன்னா, யாருன்னு சொல்ற சண்டை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னா உண்மை அது. ஏன்னா அது நீண்டவரால் சூரிய பற்றி வந்த ராமனை பற்றி நன்கு தெரிந்திருந்தவர் வாலி. வாலிக்கு மட்டும்தான் தெரியும், சுக்ரீவனுக்கு தெரியாது, சாரைக்கு தெரியாது, ஆஞ்சநேயனுக்கு தெரியாது. வாலியை தெரிஞ்ச ஒரே ஆளு ராமனை தெரிஞ்ச ஆளு வாலிதான். அப்படி இருக்கும்போது தான் இதை போல சொல்றாங்க. அதாவது அனந்தனி பிரச்சனை தான் வந்தது. அனந்தனி பிரச்சனையா இருக்கும் பொழுது அப்ப வந்து தார சொல்றான், ஏங்க போவாதீங்க, ராமராம் அந்த ராமத்துறையோடு ஒரு தம்பி வந்திருக்கிறான் அப்படின்னு தாரை அந்த அம்மா சொல்றாங்க. வாலி போக வந்து அவர் எப்பேற்பட்டது, என்ன புண்ணியம் சொல்லுங்க, அவரை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடிக்க என்ன பண்றான், கேட்காம வந்துட்டான். வந்துட்ட உடனே அதாவது சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை நடக்குது. ராமன் என்ன பண்ணாரு, லட்சுமணனோட வந்து பொண்டாட்டி தேடணும்னு வராரு. சபையம்மா சொல்றாங்க, நீங்க வந்து தேடணும்னா அந்த ராவணனை கண்டுபிடிக்கணும்னா அவரோட சண்டை பண்ணணும்னா போங்க, அந்த சுக்ரீவன்
ஆஞ்சநேயர் தெய்வத்துக்கு மேல வாங்க சேர்ந்து அவங்க துணை கொண்டு போலாம் வர்றாங்க. வந்த உடனே சுக்ரீவன் என்ன பண்றான், ஆஞ்சநேயர் உட்கார்றான் பார்க்குவாங்க. ஆஞ்சநேயர் கூட ராமர் நேரா வந்து பார்க்கிறார். எப்படி வர்றாரு? ராவண உருவத்தோடு வர்றாரு. நேரா வந்து ராமரை பார்க்க ஆஞ்சநேயர் ராவண உருவத்தோடு வர்றாரு. உருவத்தோடு வந்துதான் ராமரை பார்க்கிறாரு. ராமரை பார்க்கும்பொழுது தான், அதாவது இப்ப கூட நாம ஒருத்தர் தெரியாதவங்களை பார்க்கும்பொழுது அவங்க பெருமைகளை சொல்லிட்டு தான் நாம யாருக்கு சொல்லணும். முன்கோட்டையை நான் போய் நான் என்ன இருக்க புள்ள இப்படிப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது. அது போல ஆஞ்சநேயர் போயிட்டு அவர்கள் யாரு என்ன அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்ற பெருமையெல்லாம் சொல்லிட்டு தான் அதுபோது அப்பா கேட்கிறாரு. ராமர் சொல்றாரு லக்ஷ்மணன், டேய் இது வரைக்கும் ஒரு இப்பேற்பட்ட ஒரு அறிவாளி நான் பார்க்கவே இல்லை. யாரு இப்பேற்பட்ட அறிவு சார்ந்து பேசுறாங்க இந்த குரல்படுத்த பார்க்கவே இல்லையே அப்படிதான் கேட்கும்போது அப்பதான் சொல்றாரு, நீ யார் பார்ப்பது? நான் இந்த அஞ்சாதேவி படிக்கிறேன், வாயு கொடுத்துருவீங்களா? வாயுக்கு அஞ்சாதேவிக்கு பிறந்தவன் அப்படின்ட்டு. சரி என்ன பிரச்சனை? இது சுக்ரீவ மகாராஜா வர வச்சுக்கிறாரு. சுக்ரீவ மகாராஜா இட்டு போன உடனே முதல்ல சுக்ரீவன் இது சாப்பாடு விருந்து வைக்கிறான். விருந்து வைக்கும்பொழுது அந்த குரங்கு கூட்டு வீட்டுல யார் பரிமாறுறது? சுக்ரீவன் தான் பரிமாறலாம். அப்ப ராமர் கேட்கிறாரு, ஏன்பா உங்களே இல்லையா அப்படின்னு. அப்பதான் சொல்றான், என்னுடைய மனைவி உரிமையே எங்க அண்ணன் கவர்ந்து போயிட்டான். ஓ அப்ப நீ என்ன பண்ணலானா? கூட்டணி எங்க அமையுது? அங்கதான் கூட்டணி அமையுது. அப்படி நீ என்னை கொள்ளலாம் அப்படின்னு உடனே ராமர் என்ன பண்ணாரு, அவசரப்பட்டு லட்சத்துல கூட ஒத்துக்கல. அதாவது இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கல. ராமர் தான் என்ன பண்ணாரு, சுக்ரீவா உனக்கு வந்து ஆபத்து எனக்கு, எனக்கு வந்து ஆபத்து உனக்கு, உனக்கு ஏற்பட்ட குறை நான் அப்படின்னு அப்பதான் சொல்றாரு. சொல்லி பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, வராங்க வாங்கி அவங்க சொல்றாங்க மலாமரத்தை வரைக்கும் அதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா அந்த ராமர் மேல நம்பிக்கை இல்லை ஆஞ்சநேயர். இதெல்லாம் முடிச்ச உடனே அந்த வாலிக்கும் சுக்ரீவன் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும் பொழுது நீ போராடுற ராமர், ஏய் சுக்ரீவா போ போய் சண்டை போடு அப்படின்னு. ஆனா அட்டி தூக்கி அட்டிக்கிறான் யாரு, வாலி சுக்ரீவனை. அட்டிக்கும் பொழுது ஆமா எங்க அடியை வாங்க வச்சிய இந்த சாகடிப்பது நீயே காரணம் வாங்கிருக்கிய அப்படின்னு சொல்றது. ஒரே மூலமா இருக்குது. அதனால தான்ப்பா நான் ஒரு மாலை அந்த மாலைக்கு போட்டு. ஆனா ராமருக்கு தெரியாதா அடிக்கிற வாடி அடிப்பாட்டு சுக்ரீவன் தெரியாதா? தெரியும். ஏன் ராமர் என்ன வாடி உண்மையே குற்றவாளியா சொல்றாங்க. இவன் குற்றவாளியா அப்பதான் பாக்குறாரு. ரெண்டாவது சண்டைக்கு போகும்போது அடிச்சு இன்னும் அடிக்கடி வந்துட்டே ஒரு தம்பி பாசம் இருக்குது அவருக்கு. ஆனா அந்த முறை இல்லை. அப்படியே என்ன பண்ணா அந்த கையும் காலி கருத்தால தூக்கி அப்படியே கிட்டாசத்துல 2 கையை தூக்குறாங்க பாடி. அப்பதான் ராமர் பார்த்தாங்க. ஆனா இந்த ராமனுடைய மனம் இதுவரை எங்குமே கற்று கிடையாது, யாருமே கற்று கிடையாது. ஆனா அந்த ராமபானத்தை தடுத்து முட்டிச்சு வெளியே இருக்கிறவன் ஒரே ஆள் அவன் தான். அந்த ராமபானத்தை உலகத்துல இதுவரை ராமபானத்தை யாருமே தொட்டு கூட பார்க்க முடியல. அது போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பானத்தை தடுத்து முட்டிச்சு இழுத்து அப்பதான் சொல்றான். மும்பை சார்புகளுக்கெல்லாம் மூலம் வந்து சொன்ன இம்மையை எழுநருக்கும் ராமனும் செம்ம சேர்த்து ராமன் தந்தை. செம்ம சேர்த்து அப்பனா என்ன சொர்க்கத்துக்கு ராமன் இந்த ராமன் அதுவா பார்க்கும்பொழுது அந்த பஞ்சிருக்கு. எந்த பாடத்துல இருந்தாலும் யாருக்கு பாடம் பேர் இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி பார்க்க படிச்சு அதை விரித்து பார்க்கறாங்க. ராமன் அப்பதான் தாரையுடைய
சொன்ன பொண்டாட்டி போயிடணும். இப்பேற்பட்ட ஒரு காரியம் செய்திருக்கிறார் அப்படின்ட்டு சொன்னாரு. ஆயிரக்கணக்கான கேள்வி சொல்ற மாதிரியா. அதாவது கம்பன் வந்து ராமாயணத்தை படிக்கும் பொழுது அவன் தான் வாலி, அவன் தான் ராவணன், அவன் தான் சுக்ரீவன், அவன் தான் சீதை, கற்பனை கதை அவன் தான் இருந்தான். ஆனா முழு சக்தியும் யாரு கொடுக்குறாங்கன்னா வாலி. கம்பனே தான் வாலி, வாலி தான். ஆனா அவன் முழுமைய ஆக்கிரமித்த பார்த்தது வாலி. அந்த வாலி என்று பார்த்தது வந்து அந்த கேள்விக்கடையை விட்டாரு. கேள்விக்கடையை கொடுப்பதுதான் இப்பொழுது அந்த பார்க்கறது மறந்து போட்டாங்க. ஏன்னா போட்டோம் மறந்து போட்டோம் சைடு தான் போட்டுருக்கோம். நேரா வந்து தைக்குது மாறல. அப்ப வாலி என்ன பண்ணுவான்? தம்பி தூக்கி வச்சுக்கிறான், பாடல அடிக்க போறான், பட்டுது. அப்ப தெரியாத வாலி தெரியாதா? ஆனால் இதுவரை வாலி செய்தது தவறு கண்டுபிடிக்க போட்ட கம்பல் போட்டு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்மை போல முன்னோர்கள், நம்மை போல நாடக நடிகர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் என்ன பண்றாங்க? ஒரு நீதியை சொல்லணும். அப்பா நீங்களா யாரு? தேவரெல்லாம் ராவணன் என்ன வருவாங்க? மனிதரும் குரங்கு தவிர மீதி பூரா அப்ப பார்த்தாங்க. இவங்களாம் ரொம்ப பிடிக்காம நாராயணன் என்னை கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க. அப்படி பொழுது நான் ராமாவதாரி இருக்கிறேன், தம்பி சக்கரம் இவங்கெல்லாம் தம்பி எல்லாம் வராங்க. ஆனா குரங்கு கூட்டமா வந்த பூரா யாரு? தேவர்கள். அப்படி குரங்கு கூட்டமா வரும்போது இவனை எதுக்கு அனுப்புறான்? யாருமா? தேவேந்திரன். இந்த தேவனுக்கு தலைவர் வந்தா எனக்கு கொடுமைப்படுத்துறான் அப்படி பண்றான் சாமியை அப்படின்ட்டு. அப்படியா? இவன் வந்தவன் யார அடிக்க வந்தான்? யாரு தெரிஞ்ச வந்தான்? ராவண கொல்ல வந்தான். ராவண வேட்டைக்காக உறுதுணையா வந்தான். வந்த இந்த மேமாடி பையன் என்ன பண்ணிட்டான்? அவன் கூட உனக்கு வந்து ஆபத்து, அவனுக்கு ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் என்ன பண்ணிட்டான்? மதுமை உனக்கு வந்த ஆபத்து, எனக்கு வந்த ஆபத்து, அப்படி நண்பனாகிட்ட பிறகு நான் வந்து பார்த்தேன். ராவண வேட்டையாட வந்தா முதல்த்து யார இவன் மாற்றா அவன் செங்கோல் செல்வான். அப்ப அவனுக்கு அடிச்சா கொண்டே வருவான். இவன் வச்ச வரங்கன்னா யாரும் எதிரில் இருந்து சண்டை போட முடியாது. அவங்க வாழ்க்கை வந்துடும். அப்ப யார சரி இந்த ராவண வேட்டையாட வேண்டுமா? தேவேந்திரன் இந்த பாலியாக ராவணோடு விட்டான். அதனால இந்த சண்டை ஆரம்பிக்கிறது முதலுக்கு பலி யாரை கொடுக்குறோம்? இவனை அடிச்சு இவனை அனுப்புறோம். அதனால வாயை மரம் பண்ண இவன் வந்த காரியத்து பொழுது செஞ்சுதானையா நினைக்கிறேன். இவ்வளவு இதுக்கு இதெல்லாம் பார்த்தோம். ஆனா அவன் யாரு? தேவேந்திரன். அவனுக்கு நான் மோட்டை கொடுப்போம். தேவனை கொடுப்பான். ஆமா தேவனை கொடுப்பான். அவனுக்கு மோட்டை கொடுத்து மீட்டே அந்த நேரத்தான் இப்ப நடக்க போகுது. இப்ப தேவராஜ ஐயாவுக்கு மோட்சம், அதே மாதிரி வாய்க்கு மோட்சம். வாய்க்கு ஒரு மோட்டை எடுக்கும்போது தேவராஜ ஐயாவுக்கு மோட்டை கொடுத்து தேவேந்திரன் அப்படி இருக்கும்போது அந்த மோட்டை காட்சி அதனால அவங்க நண்பரா இருக்கலாம், அதாவது தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், பேரப்படிக்கலாம். இந்த வாடிக்கு மோட்டை கொடுக்கும்போது நீங்களாம் என்ன வாங்க எள்ளும் தண்ணி, அதாவது மோட்டை சாம்ராஜ்யத்தை சேர்க்கக்கூடியது பச்சரிசி எள்ளும். அதை வந்து வாடிக்கு கொடுத்து மோட்டை கொடுக்கும்போது உங்க கையில கொடுக்கலாம். அதை அப்படியே சுத்தி வந்து அது ஐயா எதுன்னு சொன்னீங்கன்னா அவரு மோட்டை சாம்ராஜ்யத்தை அடைவாரு. அதனால அவங்க புள்ள நண்பர்கள் யாரை எவ்வளோ இருந்தாலும் வரலாம், ஊராட்சி திருவிழா கூட வரலாம். கொஞ்சம் வாங்க. இப்பொழுது
வாலிக்கு மோட்டை கொடுக்கக்கூடிய அந்த கடைசி காட்சி. வாலி என்ன எவ்வளவு பேசினாய். சரி நான் பாடத்தை விட்டேன். தெரியாது புத்தி பாடத்தை சேர்ப்பார். பெருமை குட்டிவிடும், மகிமை குட்டிவிடும், நல்ல பேர் கட்டிடும். நான் நினைச்சா உன் பேரை கட்டிடுவேன். ஆனால் ஒரு வேலை நீ எடுத்துடலாம். அதற்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை நீ செய்யலாம். ஆனா வருமானார் மருவோட குரங்கு கூட்டங்கள் வருவது குரங்காக நான் வாழ வேண்டுமா ராமா? என்ன அதோடு மட்டுமல்ல, என் மனைவிய அவயத்தினா அப்படின்னு சொல்றாரு. குரல் கூட்டம் தாயின் தங்கையென்றும் தாரம் என்றும் பெரியம்மா சின்னம்மா வரை முறை கரை எங்களுக்கு இலங்கை கிடைக்காமக்கூடியது. குரங்கு கூட்டம் ஆடு மாடு மாதிரி நீங்க தான் சின்னம்மா யாரு, அத்தை யாரு, அத்தை பொண்ணு யாரு, எதை கல்யாணம் செய்யலாம், எதை கல்யாணம் செய்யக்கூடாது, முறை பறைமுறை தெரிந்தவர்கள். இப்ப சொன்னீங்க குரங்கு கூட்டம் அம்மாலையும் தெரியும் அக்காலையும் தெரியும். அக்கா அம்மா ஆத்தா சேர்றவன் ஒரு நாளைக்கு 8 16 போனோம். சிவப்பூர் சிவப்பூர் செய்யக்கூடிய யாரு இந்த மாதிரி அந்த அறிவு எல்லாம் போச்சு. ஒரு சாதாரண குரங்கு வருவாங்க 16 திசை சென்று சிவனை அந்த அறிவு ஒரு நாளைக்கு 1000 சிவாலயம் அந்த அறிவு எல்லாம் போச்சு. அதனால வாடி உனக்கு இப்பொழுது சாலோக சாய்த்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி இப்பொழுது நான் அளிக்கப் போகிறேன். உனக்கு அளிக்கும் பொழுது 5000 தேவர்களுக்கும் இப்பொழுது சேர்த்து அளிக்கப் போகிறேன். சங்கம் கையில் கண்டே என்னப்பா இந்த மாநிலங்கள் கண்டே ராமா சாலோக சாய்த்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் ஐயா
அவனை நான் கண்ணால் பார்க்க வேண்டும். கொண்டு வாங்க. ஐயா, ஒரே ஒரு விண்ணப்பம், ஒரே ஒரு வரம். என் தனியாகி பற்றி நான் சாவி பற்றி சொல்லக்கூடிய நான்காம் மணி வளைய போகிறேன். ஆனால் நான் பிழை செய்தேன், என்னை மனைவி கொண்டு விட்டார். ஆனால் என் தம்பி பிழை செய்வான். என்னை காப்பாற்றுங்கள், இறந்த பொருளை நான் தேடி தருகிறேன். ஒருவேளை தர மறுத்து ஏதாவது மறுப்பு பழக்கம் தலை முழுத்து சொன்னதை மறந்து தவறு செய்வார்கள். ஆனால் இந்த வாய் தவறு செய்துவிட்டாலே என்று ராமபாணத்தை எண்ணி நிமித்தீர்கள். இந்த பானத்தை நான் குறித்துக் கொள்வேன். பானத்தை உனக்கு இடத்தில் எந்த நீ கேட்ட பிரகாரம் உன்மீது விட்ட பாலத்தை உன் சகோதரன் விட மாட்டேன். இந்த கிருஷ்ணஜிக்கு வேந்தன் அரசன் என் மகன் அங்கதன் இளவரசு தோட்டத்திருக்கிறாரே, துணைவனாக ஆஞ்சநேயன் இருக்கின்றானே என் தங்கையின் பிள்ளை, அவன் உபாயம் சொல்லக்கூடிய தளபதியாக ஒரு மந்திரியாக ஆலோசனை உனக்கும் இவர் இருக்கிறாரு கோட்டை சாப்பிட்றாங்க.
இறங்கி எடுத்துக்கூடாது. வீட்டுக்கு போய் வைக்கிறப்பா இறங்கி எடுத்துக்கூடாது தம்பி. பேரன்புள்ளவங்களே, சன்னமாதி வேண்டி சொல்லப்பட்ட இந்த புண்ணிய சித்திரம், புகழ்பெற்ற சித்திரம், இப்படிப்பட்ட இந்த புண்ணிய நன்னகரில் காலம் சென்ற ஐயா தேவேந்திரன் ஐயா அவர்களுக்காக ஓர் இரவு மோட்ச நாடகம், ராமாயணத்தில் மிக தலை சிறந்த காவியம் வாலி மோட்சம் சுக்ரீவன் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நாடகமான இதோடு முடிவு பெற்றது. இந்நாடகத்தில் ஏதேனும் குறைகள் கண்டுபிடித்திருந்தால் தங்கள் வீட்டில் ஒரு குழந்தையானது தவறு செய்தால் தவறை நீக்கிவிட்டு குற்றம் பண்ணி அப்படி பாராட்டுகிறோம், அப்படி பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு பெற்ற தாயும் பெரியமுடன் அரிசுவை உணவு செய்து கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கு எங்கள் கம்பெனியின் சார்பான நன்றி கலந்த வணக்கம். மிக சிறந்த முறையில் ஒலி அமைத்து தந்த சவுண்ட் சர்வீஸ் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய கம்பெனி சார்பான நன்றி கலந்த வணக்கம். இன்று ஒரு இரவு எங்களுக்கு விடுமுறை விடுத்து மீண்டும் எங்கள் நாடகம் 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. இன்று யாரேனும் எங்கள் வந்து கேட்டால் இந்த கம்பெனி சென்னமாதேவி, இதற்கு உரிமையாளர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான தம்பி ஐயா கோவில்கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இல்லத்திலே தான் இருக்கிறார் அப்படி என்று தெரிவித்து பலர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று உங்களிடமிருந்து பிரிஞ்சா மனமில்லாமல் பிரிந்து சென்று மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம். Thank you.